என்று தெரிகின்றதா உனக்கு? சாமி யார் நீங்க சாமி? என்னை தாடியோட முறுக்கு மீசையோட பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. பாத்துருக்கேன் சாமி. எங்க பார்த்த? நான் பாத்துருக்கிறேன். எங்க? பாரு சித்திர கோயில்ல பாரு வெளிய உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கும் போது 5 ரூபா போட்டுருவோம். அந்த இடத்துல இருந்து 10 ரூபா தூக்கிட்டு போனோம்ல. டேய் பிஸ்ட முண்டமே நான் இல்ல. ஐயோ பயமா இருக்கு சாமி. பக்கத்துல வராத. கையில என்ன சாமி வச்சிருக்கீங்க? இது உனக்கு பார்த்தா தெரியலையே என்னன்னு? தெரியலையே. என்னது? இது என்ன சாமி? இது என்னது? தெரியும்னு சொல்லு. இது எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும் சாமி. என்ன தெரியுமா? என்ன? சலூன் கடையில தலைக்கு ஒத்த இது சாயத்துக்கு மண்டி கொடுப்பாங்க. சாயல் கொடுத்துருப்பாங்க. அந்த தண்ணி வச்சு வந்து இங்க வச்சிருக்கிறேன். இந்த சபை நாடு வருகின்ற பொழுது நான் யார் தெரியுமா? பிராமணர் குலத்திலே உதித்த 4 வேதங்கள் 6 சாஸ்திரம் 64 கலைஞானங்களை கற்று உணர்ந்த 9 சூஸ்திரத்தை கற்று உணர்ந்த என்னுடைய பெயரோ துரோணாச்சாரியா. நிறுத்துங்கள் யாகத்தை. என்ன புரிந்ததா? என்ன அப்படியாகட்டும் சுவாமி. துரோணாச்சாரியார இருந்தாலும் என்னை தெரியாம தவறிழைத்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. என்னை யார் பெற்றெடுத்தார்? உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? ஆசையோடு பெற்றெடுத்த
பிறந்த நீ எப்படி பிறந்த? குருவே, ஆ. நான் பிறந்ததெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். அப்படின்னா எப்படி? ஆமா, எப்படி? எங்க அம்மா சந்துட்டா, என்ன பொறக்கழிச்சிருந்தா? எங்க அம்மா சந்துட்டா, எங்க அப்பா விந்துட்டா, ஆ. நான் வந்துட்டேன். நீ என்ன பிறந்த நேரம் உங்க அம்மா கவிழ்ந்து படுத்திருக்கலாம். என்ன பூ. ஏய், குருவே, மன்னித்து விடுங்கள். நீ சோத்துக்கு இருந்தாலும் சுகமாரு. குருநாதா, பருத்துவாசர் மகாமுனிவர் செய்யக்கூடிய ஏகத்தின் வழியாக இந்த துரோணாச்சாரியார் பிறந்தேன். அந்த பருத்துவாச மகாமுனிவருக்கும் அந்த மேதைக்கும் நான் ஒரே ஒரு மகன். பிராமண குலத்திலே உதித்த நான் தாண்டா துரோணாச்சாரியார். சுவாமி, அப்படியாக இருந்திட்டாலும் ஆண்டு வர நாடு நகரம் என்ன? ஏய் நண்பா, நாடு. இப்போ நான் எங்க இருக்கின்றேன் தெரியுமா? எங்க இருக்கிறீர்கள்? எங்க இருக்கிறது தெரியுமா? எங்க இருக்கிறீர்கள்? எங்க எங்க கீரை? எங்க எங்க கீரை? இருக்கிறது தெரியுதா? எங்க கீரை? என்னோட கீரை. ஆ. இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுமா? சுவாமி. சொல்லவா? ஆனா இப்படி சாப்பிடு போல இருக்கு. அதெல்லாம் அவன் அப்படி ஆகும். சித்தியா, வாலிப வயதிலே வைத்த சபதத்தின் காரணமாக அந்த பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் 105 பிள்ளைகளுக்கும் நான் தான் குலகுரு. குலகுரு. ஆமா. குருநாதர். ஏ சித்தியா, அன்றொரு நாள் சின்னஞ்சிறு வயதிலே பாரா சபையில அந்த பாஞ்சார மன்னன் அவர்களை தர மறுத்த காரணத்தினால் என்னை ரதக்கோடி கம்பத்திலே என்னை கட்டி இழுத்து போனார். ஆமா. அந்த காரணத்திற்காக அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 105 மாணவர்களுக்கும் என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து வித்தைகளையும் நான் கற்றுக் கொடுத்தேன். கற்றுக் கொடுத்தவுடன் மாணவர்களா, இந்த குருவுக்கு குரு தட்சிணை என்ன தருவேன் என்று கேட்டேன். கேட்கும் பொழுது அந்த மாணவர்கள் சொன்னார்கள், குருவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு உண்மையான சீடரா இருந்தா எனக்கு பகையாலே விளங்கக்கூடிய யாரு? அந்த பாஞ்சால மன்னனை ரதக்கோடி கம்பத்திலே கட்டி வைத்து வர வேண்டும் என்று சொன்னேன். 100 பேரும் சென்றார்கள். ஆனா அவர்களாலும் முடியவில்லை. அந்த பாண்டவர்களே அந்த அர்ஜுனாகப்பட்டவன் பாஞ்சதேசம் சென்று அவனை ரதக்கோடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்தான். அப்படி கட்டி தந்த காரணத்தினால் காலத்தின் விதிவசத்தால அரவக்கொடி திருவேறுமன அரசால அந்த அரசவையிலே என்னை குலகுருவாக
என்னை அமர்த்தினார்கள். அப்படியா? ஆமா. ஆகட்டும் சுவாமி. அதனால டெல்லி என்று சொல்லக்கூடிய அஷ்டாபுரத்தை ஆளக்கூடிய திரிவேல மன்னனிடத்தில் அரசவையிலே வாழ்ந்து வரேன். அப்படியா? ஆமா சுவாமி, இன்று இடமாக 13ஆம் நாள் சண்டை, 11ஆம் நாள் சண்டை என்று எனக்கு என்ன சுவாமி சேனாதிபதி பட்டம் கொடுத்தார்கள். இந்த 13ஆம் நாள் சண்டை என்று காலை சூரியன் உதயமாகி மாலை முடிவதற்குள்ள அந்த தர்மராஜாவை சிறைப்பிடித்து வந்து அந்த துரியமனிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி சபதம் வைத்தேன். நான் என்னைக்கு சேனாதிபதி பட்டம் பூண்டனோ அப்பயே சபதம் வைத்தேன். அப்படியா? ஆமா. இன்று 13ஆம் நாள் சண்டை. என்ன செய்வது, ஏது செய்வது ஒன்றுமே புலப்படவில்லை. என்னை தேடி வர என்ன காரணம்? சுவாமி, இதோ உங்களுடைய சீடனாகப்பட்ட திருவால மன்னன் உங்களை உடனடியாக பார்க்க வேண்டும். அப்படியா? போலாமா? ஆகட்டும். புறப்பட்டு போலாம்.